இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனையோ காரியம் செய்து பார்த்தேன், முயற்சி செய்து பார்த்தேன், ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நேரங்கள் நமக்கு பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கு. இந்த அனுதின கண்மனித நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் விதைத்தோம் ஒரு அறுவடை இல்லையே, பிரயாசப்பட்டோம் ஒன்றும் காணுமே, அப்படிலாம் பல நேரங்கள் நம்ம எல்லாருமே நினைப்பது உண்டு. நன்மை செய்தேன், அதுக்குரிய பிரதிபலன் இல்லை, ஜோம் பண்ண அதுக்குரிய பிரதிபலன் வரல, இப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை அதுவல்ல. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எதை விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த விதை வளர்ந்தது, வழி அருகே விழுந்த விதையை தவிர மற்ற எல்லா விதையுமே வளர்ந்தது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அது மண் ஆழம் இல்லாத இடம், முள்கள் உள்ள இடம், நல்ல நிலத்தில் விழுந்தது, வளர்ந்தது. அதே போல் விதைத்தால் ஒரு நாள் அறுவடை இருக்கிறது. அதனால் இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அதற்குரிய பலனை நீ காண்பாய். மனுஷன் தராமல் இருக்கலாம். நம்ம அங்கே தான் ஒரு சின்ன தப்பு பண்ணுறோம். என்ன அப்படின்னா, யாரோ ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிற அவர் மூலமாகத்தான் ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் கிடையாது. கர்த்தரை நம்பி நாம் செய்கிற அந்த காரியத்திற்கு கர்த்தரிடத்திலிருந்தே நமக்கு பலன் வரும். சாலமோன் ஞானி என்ன சொல்றான்னு பாருங்களேன். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆகாரத்தில் தண்ணீர் மீன் போடு அப்படிதான் பார்த்தீங்களா, அநேக நாட்கள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம என்ன நன்மை செய்தாலும் நமக்கு அதுக்குரிய பலனை கர்த்தர் கண்டிப்பாய் தருவார் என்பதில் ஒருபோது நீங்கள் சந்தேகப்படவே கூடாது. கண்டிப்பாய் தருவார். அந்த விசுவாசம் மாறவே கூடாது. ஆண்டவரை நம்பி நான் செய்கிறேன், கர்த்தர் எனக்கு வசனம் சொல்லியிருக்கு, நான் செய்கிறேன், கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், செய்கிறேன். நம்மகிட்ட நன்மை அனுபவித்தவர்கள் நமக்கு விரோதமாக வரலாம், அதுக்காக நமக்கு பலன் கிடைக்காது. இன்றைக்கி அதுக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். துர்காலை பற்றி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கும்போது, தபித்தால் துர்கால் என்று. அப்போ ஒரு நாள் செத்து போனான். பேதுரு அந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உள்ள விதவைகள் எல்லாம் அவள் தங்களுக்கு தைத்து கொடுத்ததான அந்த ட்ரெஸ்ஸை காட்டி பேதுருட்ட அவங்க புலம்புகிறதை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். பேதுரு எழுந்து அவரோடு கூட போனான். அவர்களுடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். நடந்தது என்ன, இவங்க எல்லாரும் கொண்டு போய் அவன்கிட்ட நன்மை அனுபவித்தெல்லாம் போய் பேதுருட்ட சொன்னாங்க. ஆண்டவர் பேதுரு மூலமாக என்ன செய்தாப்ல, துர்காலை உயிரோடு எழுப்பி அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். பார்த்தீங்களா, செய்த கர்த்தரை நம்பி செய்த அந்த காரியத்துக்கு ஒரு பலன் இருந்தது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாம் வசனத்தின் நிமித்தம் கர்த்தர் நிமித்தம் விதைக்கிற அந்த விதைக்கு மனுஷன் நன்றி மறந்துடுவான், உறவுகள் நன்றி மறந்துடுவாங்க. ஆனால் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அதற்குரிய பலனை இந்த ஆண்டு கிடைக்கல நினைக்கிறேன், அடுத்த ஆண்டாகிலும் கர்த்தர் நிச்சயமாய் தருவார். காட் பிளஸ் யூ.